என்ன தஞ்சா, எப்படி இருக்கிறாய்? அனைத்தும் நல்லபடியாகத்தானே போய்கொண்டிருக்கிறது? எல்லாம் நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை தவிர. என்னம்மா அது? மாத வருமானம். புரியவில்லையா? வெளிப்படையாகவே சொல்கிறேன். என் நகத்துக்காரர் செய்ய இருந்த வியாபாரத்தை செய்ய விடாமல் தடுத்து விட்டீர்கள். அவர் மனதை மாற்றி விட்டீர்கள். எங்கள் வாழ்வாதாரத்தை தடுத்து விட்டீர்கள். அடியேன் அப்படி ஏதும் செய்யவில்லை அம்மா. பொதுவாகவே ராமானுஜன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அவன் அடியேனிடம் கலந்து ஆலோசிப்பது வழக்கம். அடியேனும் அவன் நலன் கருதி அவனுக்கு உகந்த ஆலோசனையை வழங்குவதும் வழக்கம். உங்களுக்கு உங்கள் சீடரை பற்றி மட்டுமே அக்கறை, கவலை. அதனால்தான் எங்களை, எங்கள் குடும்ப நலனை பற்றி நீங்கள் நினைத்து பார்ப்பதே இல்லை. உங்களால் நினைத்து பார்க்கவும் முடியாது. குடும்பம் உள்ளவர்களுக்குத்தான் அதை பற்றி தெரியும், உணர முடியும். குடும்பத்திற்கு வர இருந்த வருமானம், வருவாய் உங்களால் தடைப்பட்டு விட்டது. அந்த வருமானம் எங்களுக்கு எத்தனை உதவியாக இருந்திருக்கும் என்பது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தஞ்சா, என்ன இது? யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறாய்? உன்னிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. மாமி, என் இயலாமை என்னை பேச வைக்கிறது. இவரோ ஒரு பிரம்மச்சாரி. சம்சாரத்தை பற்றி இவருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இவரை போன்றவர்களுக்கு இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் கிடைத்தால் இவர்களுடைய தேவை பூர்த்தியாகிவிடும். வரதனை சேவித்துக் கொண்டே காலத்தை கழித்து விடலாம். ஆனால் நாங்கள் அப்படி இருக்க முடியுமா? என் அப்பா அம்மா இப்படித்தான் இருந்தார்களா? அல்லது இவருடைய சிஷ்யர், என் நகத்துக்காரரை பெற்றவர்கள்தான் இப்படி இருந்தார்களா? நான் வசதியான வாழ்க்கையை எதிர்பார்க்கவில்லை. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்காவது வருமானம் தேவை என்றுதான் சொல்கிறேன். வருங்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். இவர் எங்கள் வருங்காலத்தையே பாழாக்கி விட்டார். என் நகத்துக்காரரும் ஒரு குடும்பஸ்தர் தானே. சம்பாத்தியம் புருஷ லட்சணம் என்பதற்கு அவர் மட்டும் விதிவிலக்கா என்ன? நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ராமானுஜன் ஒரு விதிவிலக்குதான். வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு அவன் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கப் போகிறவன் தான். நீ அவனுடைய பொருட்செல்வத்தை பற்றிய எதிர்காலத்தை நினைத்து பார்க்கிறாய். ஆனால் அடியேனோ அவன் வருங்காலத்தில் பெறப்போகும் அருட்செல்வத்தை நினைத்தும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாரி வழங்கப் போகின்ற அன்பு செல்வத்தை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ராமானுஜன் அனைவருக்கும் தலைவனாக, வழிகாட்டியாக விளங்க வேண்டியவன் அம்மா. அது எனக்கு தேவையில்லை. அவர் என் நகத்துக்காரராக மட்டும் இருந்தால் போதும். எங்கள் எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ அதை செய்தால் போதும். தயவு செய்து இனி என் நகத்துக்காரருக்கு குடும்ப விஷயங்களுக்கு எதிராக அறிவுரை கூறி அவர் மனதை கலைத்து விட வேண்டாம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம். ராமானுஜருடைய இந்த முடிவு உன்னை இந்த அளவிற்கு பாதித்திருக்கும் என்று அடியேன் எதிர்பார்க்கவில்லை அம்மா. சரி, அடியேன் இது பற்றி ராமானுஜனிடம் மீண்டும் பேசுகிறேன். வேண்டாம். நீங்கள் மீண்டும் அவரிடம் பேசி அது எங்களிடையே வேறு ஒரு பிரச்சனையாக மாற வேண்டாம். நீங்கள் உங்கள் வழியில் செல்லுங்கள், நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம். என்ன தஞ்சா, அவர் எவ்வளவு பெரியவர்! அவரிடம் என்னவெல்லாம் பேசிவிட்டாய்? மாமி, என் நிலையில் நீங்கள் இருந்திருந்தால் நீங்களும் இப்படித்தான் பேசுவீர்கள். இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அனுபவித்தால்தான் புரியும்.
குருநாதா, சொல், என்ன வேண்டும்? தங்களின் திருமுகம் என் முகத்திற்கு என்ன? ஒன்றுமில்லை. எப்போதும் தென்படும் சாந்தம் புலப்படவில்லை. கனல் வீசுகிறது. கண்களில் அக்னியின் அனல் தெரிகிறது. மொத்தத்தில் பார்ப்பதற்கு மிகவும் பயமாக இருக்கிறது குருநாதா. இருக்கிறதா? பயமாக இருக்கிறதா? இருக்க வேண்டும். நிச்சயம் பயம் ஏற்பட வேண்டும். ஆனால் உங்களை விட அந்த பிரம்ம ராட்சசுக்கு அதிக பயம் ஏற்பட வேண்டும். என்னது? பிரம்மரட்சசுவா? ஆம், பிரம்ம ராட்சசுதான். அது எங்கே இருக்கிறது குருநாதா? இங்கிருந்து சில காத தூரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அது தனியாக இல்லாமல் ஒரு பெண்ணை பிடித்துக் கொண்டு என் வரவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. அதை இந்த யாதவ பிரகாசன் ஓட்ட இருக்கிறேன். என்ன குருநாதா, தாங்கள் ஏதோ மாட்டு வண்டி ஓட்டுவதைப் போல் சொல்கிறீர்கள்? அடேய், என்ன அந்த கைலாசம் காற்று உனக்கும் அடித்து விட்டதா? என்னை ஏளனம் செய்கிறாயா? சமைக்கணும் குருநாதா. ஏளனம் செய்யவில்லை குருநாதா. அது எப்படி சாத்தியம் என்றுதான் குழப்பத்தோடு கேட்டேன். அப்படி கேள். சாத்தியம்தான். இந்த யாதவ பிரகாசனுக்கு அனைத்தும் சாத்தியம்தான். வேத சாஸ்திரம் போல் மந்திர சாஸ்திரமும் என் வசத்தில் தான் இருக்கிறது. என்ன, அதை நான் தேவையில்லாமல் பயன்படுத்துவதில்லை. இப்போது அதற்குரிய வேளை வந்திருக்கிறது. எனவே என் மந்திர தந்திர வித்தைகளை வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. பிரம்ம ராட்சசு சுவாமி, பேரை உச்சரிக்கும் போதே உடல் நடுக்கம் கொள்கிறது அடியனுக்கு. அந்த ராட்சசு யாரை பீடித்துள்ளது குருநாதா? அமுதினி என்ற பெண்ணை. நம் காஞ்சி அம்பதிக்கு மிக அருகாமையில்தான் அந்த பெண் வசிக்கிறாள். மிக பெரிய செல்வந்தர் தட்சிணாமூர்த்தியின் மகள். அவளைத்தான் பிரம்ம ராட்சஸ் பீடித்துள்ளது. அதை தங்களால் விரட்ட முடியுமா குருதேவா? முடியுமாவா? முடியாது என்பது சோம்பேறிகளின் பேச்சு. சித்துக்களின் துணை கொண்டு எதையும் அடைய முடியும் என்பதுதான் முடிவான பேச்சு. 18 விதமான சித்துக்களை நீ அறிவாயா? நீ அறிவாயா சபேசா? நீ அறிவாயா ராமானுஜா? அறிவேன் குருநாதா. அதில் முக்கியமானவை அஷ்டமா சித்திகள் என்பதையும் அறிந்துள்ளேன். அதானே பார்த்தேன். என்னை மடக்க வேண்டும் என்பதற்காகவே நீ பலவற்றையும் அறிந்து வைத்திருப்பாய் என்று எதிர்பார்த்தேன். சரி, போகட்டும். அவை அந்த அஷ்டமா சித்திகள் என்னவென்று சொல், இவர்களும் கேட்கட்டும். அனிமா, கரிமா, மகிமா, லஹிமா, பிராப்தி, பிராகாம்ய, ஈசத்வ மற்றும் வசித்வ. மிகவும் சரியாக சொன்னாய். உட்கார். இது போன்று 18 வகையான சித்துக்களை இந்த யாதவ பிரகாசன் அறிவான். இந்த அஷ்டமா சித்திகளின் பயன் என்னவென்று அறியலாமா குருதேவா? தாராளமாக. அனிமா என்பது சூட்சமமான, அதாவது நுண்ணிய உருவம் தரித்து யார் கண்ணிலும் படாமல் சஞ்சரிப்பது. கரிமா என்பது கவலைகள் ஏதும் இல்லாமல் ஆனந்த நிலையில் காரியமாற்றுவது. மகிமா என்பது மிகப்பெரிய ரூபம் தரிப்பது. லஹிமா என்பது தன் தேகத்தை புஷ்பத்தை போல் மிகவும் மென்மையாக ஆக்கிக் கொள்வது. பிராப்தி என்பது நினைத்த பொருளை இருந்த இடத்தில் இருந்தபடியே தன்னிடம் வரவழைப்பது. பிரகாம்யே என்பது தன் இச்சைப்படி எதையும் அனுபவிக்கும் சக்தி. ஈசத்வ என்பதற்கு யாவருக்கும் தலைவனாக, மீற முடியாத உத்தரவுகளை இடுபவனாக இருப்பது. வசித்வ என்பதற்கு பிறரை தம் வசம் இழுப்பது.
பிறருக்கு வசமாகாமல் இருப்பது. இது போன்று பல சித்துக்களை மந்திர சாஸ்திரம் போதிக்கிறது. அதற்கு வேண்டியது சரியான செயல்முறை, ஆசனம், மந்திர உபாசனை, ஏகாக்கிர சிந்தனை. இருப்பினும் நான் ஓட்டப்போகும் பிரம்ம ரட்சசுக்கு என்னை பொறுத்தவரை அதிக பிரயத்தனம் தேவைப்படாது என்றே நினைக்கிறேன். என் வாய்மொழி உத்தரவே போதும் என்று எண்ணுகிறேன். அது வந்த வழி தெரியாமல் தலை தெறிக்க ஓடப் போகிறது. குருதேவா, ஆ? அதிகம் இது போன்று சிரிக்க வேண்டாம் குருதேவா. ம். பயத்தால் ஏற்கனவே உறைந்து போயிருக்கும் எங்களுக்கு அடிவயிற்றை கலக்குகிறது. அப்படி என்றால் நான் அந்த பிரம்ம ரட்சசை ஓட்டப் போகும்போது நீ எப்படி தைரியமாக பார்க்க போகிறாய்? அடியேன் வந்தால் தானே பார்ப்பதற்கு குருநாதா. அடியேன் வருவதற்கில்லை குருநாதா. உன் தைரியம் இவ்வளவுதானா? யார் என்னுடன் வரப்போகிறீர்கள்? மார்த்தாண்டம், நீ என்னோடு வருகிறாய் இல்லையா? உன்னைத்தான் கேட்கிறேன் மார்த்தாண்டம். குருநாதா, அவசரமாக கொல்லைப்புறம் வரை சென்று வர வேண்டியுள்ளது. அனுமதி வேண்டும் குருநாதா. வேதனை, உன்னை போய் கூப்பிட்டேனே. சரி, உங்களில் யாரும் வரப்போவதில்லை, அப்படித்தானே? அடியேன் வர சித்தமாயிருக்கிறேன் குருநாதா. பிரமாதம். உனக்காவது தைரியம் இருக்கிறது. அதுவரை சந்தோஷம்தான். தங்களின் பராக்கிரமத்தை காண மிகவும் ஆர்வமாயிருக்கிறேன். அதே சமயத்தில் அந்த மந்திர பிரயோகத்தை அறியவும் சித்தமாயிருக்கிறேன் குருநாதா. வா, அவசியம் என்னோடு வா. என் ஜால வித்தையை அங்கு வந்து பார். பார்த்த பின்புதான் என் பிரபாவத்தை, பராக்கிரமத்தை பார்த்தால்தான் பாரெங்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். பிரம்ம ரட்சசே, இனி இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கும் நீ வசிக்க முடியாது. நீ தொலைந்து போகும் நேரம் வந்துவிட்டது. காரணம், இந்த யாதவ பிரகாசன் உன் இருப்பிடம் தேடி வந்து கொண்டிருக்கிறான். சுவாமி, என்ன ஆண்டாள், ஏன் வெளிவாசலிலேயே நின்று கொண்டிருக்கிறாய்? வேறு என்ன செய்வது சுவாமி? மன்னரை பார்க்க அரண்மனைக்கு சென்ற நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று பொறுத்து பொறுத்து பார்த்தேன். பிறகு அகத்திற்குள் இருப்பு கொள்ளவில்லை. அதுதான் இங்கு வந்துவிட்டேன். நேரம் செல்ல செல்ல எனக்கு கவலை அதிகரித்து விட்டது. முன்பு ஒரு சமயம் இது போல அதுபோல் இனி நடக்காது, கவலைப்படாதே. மன்னருக்கு பாசுரங்கள் மீது அதீத ஈடுபாடு ஏற்பட்டுவிட்டது. தத்துவார்த்தங்களை மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் அதிகரித்து விட்டது. எல்லாவற்றையும் விரிவாக விளக்கிக் கொண்டிருந்தேன். நேரம் போனதே தெரியவில்லை. அடியேனுக்கும் பாசுரத்தின் பொருளை விளக்குவதில் அதீத திருப்தி கிடைத்துள்ளது. தமிழ் பாசுரம் பயில ஒரு மாணவன் கிடைத்தால் உங்கள் சந்தோஷத்திற்கு கேட்பானேன். அதுவும் மன்னரே திராவிட வேதத்தை அறிய ஆவல் கொள்ளும் போது அதை விவரிப்பதில் நேரம் காலமே உங்களுக்கு தெரிய போவதில்லை. ஆனால் தாங்கள் மாணவரையே நினைத்துக் கொண்டிருக்க கூடாது, அகத்துக்காரியையும் நினைத்துக் கொள்ள வேண்டும். அகத்தில் ஒருத்தி தனக்காக காத்து கிடப்பாள் என்ற எண்ணம் வேண்டும் அல்லவா? அது என் கவனத்தில் இருந்ததோ இல்லையோ, மன்னரின் கவனத்தில் இருந்தது. அதுதான் காலதாமதம் ஆகிவிட்டது என்று தெரிந்ததும் அடியேனை வழி அனுப்பி வைத்தார். நல்ல வேளை, மன்னருக்காவது அந்த நினைவு இருந்ததே. வந்தனம் எஜமான். வந்தனம் நாளூரா. இதெல்லாம் சென்ற மாதத்தின் கணக்கு. உங்களை பார்க்க என்று காலை வந்திருந்தேன். ஆமாம், ஆனால் நீங்கள்தான் அதிகாலையிலேயே புறப்பட்டு சென்று விட்டீர்களே. மன்னரை பார்ப்பதற்காக போயிருப்பதாக எஜமானி அம்மா சொன்னார்கள். மன்னர் உங்களுடன் எப்படி பழகுகிறார்? முன்பு எப்படி இருந்தாரோ அப்படியேதான் இருக்கிறார். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே அன்பு, அக்கறை, பாசம், பரிவு எல்லாமே இருக்கிறது.
இவை எல்லாவற்றையும் விட தமிழ் பாசுரத்தின் மீது அவருக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுள்ளது. அதுதான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். மன்னர் தன் வசமுள்ள பல ஊர்களை சிற்றரசர்களுக்கு பிரித்துக் கொடுப்பதற்காகத்தான் கோரத்திற்கு வந்திருக்கிறார் என்று. அது உண்மையா? ஆம், உண்மைதான். நாம் எத்தனையோ தர்ம காரியங்கள், தான தர்மங்கள், அன்னதானம் போன்ற உயரிய காரியங்கள் செய்கிறோம். எனக்கு தெரிந்தவரை உங்கள் சொத்திலிருந்தும் சேமிப்பிலிருந்தும் சுமார் 1/4 பாகத்தை இதற்காகவே செலவு செய்து விட்டீர்கள். அதை செலவு என்று சொல்லாதே நாளூரா. அது செலவு அல்ல, தொண்டு, சேவை. உங்களை பொறுத்தவரை அது தொண்டு, சேவை. ஆனால் என்னை பொறுத்தவரை செலவு. சரி, எதற்காக அதை பற்றி இப்பொழுது சொல்கிறாய்? நாம் இதுபோல் பல புண்ணிய காரியங்களும் தர்ம காரியங்களும் செய்வதால் மன்னரிடம் நமக்கும் ஒரு இடம் அல்லது ஒரு பங்கு கேட்கலாம் இல்லையா? மன்னரோ உங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர். அதனால் மறுக்காமல் உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வார். மேலும் சிறுவயதிலேயே உங்களிடம் அவர் தானும் பங்கு கொள்கிறேன் என்று உங்களுக்கு அவர் வாக்கு கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறீர்கள். இது நல்ல சந்தர்ப்பம், நழுவ விட வேண்டாம். அவரிடமிருந்து ஒரு இடத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எப்படியும் தர்ம காரியங்களுக்காகத்தானே பயன்படுத்தப் போகிறீர்கள். சிறிது சிறிதாக பற்றுகளிலிருந்து விடுபட்டு பரமபதநாதனின் பாதங்களை பற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். பாசுரங்களை கேட்கிறேன். நீ சொன்ன சங்கதியை ஏற்றுக்கொண்டேன். இந்த ஆர்டரை மதிக்காம நீங்க கோர்ட்டை அவமதிச்ச குற்றத்துக்காக உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும்.